அனைவருக்கும் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கு 2025 எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசி 2024 வருடம் அவ்வளவு நல்லா இல்லை துலாம் ராசிக்கு. ஏன்னா குரு 8ல மறைஞ்சிட்டார், சனி 5ஆம் இடத்துல இருக்கார், ராகு கேதுக்கள் 6, 12ல இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல இடம்தான். ஆனா குரு 8ல மறையிறது, சனி 5ல இருக்கிறது அவ்வளோ சாதகமான பலனை துலாம் ராசிக்கு கொடுக்கவே இல்லை. அதுவும் குரு 8ஆம் இடத்துல மறைஞ்சதுல இருந்து துலாம் ராசிக்காரர்களுடைய பொருளாதாரம் ரொம்ப கஷ்ட ஜீவனத்துல இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு நல்ல பொருளாதார வரவு இருந்துட்டு இருந்தது குரு பெயர்ச்சிக்கு முன்னால. கடந்த மே மாதத்துல இருந்து 2024 மே மாதத்துல இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சுத்தமா ஒன்றும் சரியில்லாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா சனியும் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கறாரு, 7ஆம் இடத்தை பார்க்கறாரு. இந்த லாபத்தை உங்களுக்கு கெடுத்துட்டு இருக்கார். தொழில இருந்து வர லாபத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்தி வச்சிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நிறைய அதுல தடைகளை கொடுத்துட்டு இருக்காரு சனி. இந்த நிலைமையில குருவும் போய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆச்சு, சுத்தமா துலாம் ராசிக்காரர்களுக்கு கையில பணமே தங்கல, வர பணமும் கையில இருக்காம உடனே செலவாயிடுது, விரயங்களும் அதிகமா இருக்கு. ஏன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கறார், அதனால விரயங்களும் அதிகமா இருக்கு. அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 அவ்வளவு ஒரு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கல. இப்ப இந்த 2025ல 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. இந்த 3 கிரக பயிற்சிகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த 2025 ஜோதிட உலகத்துல மிக முக்கியமானதா கருதப்படுது. எப்படின்னு சொன்னா ஒரு தனித்துவமான ஆண்டு. வருட கிரகங்கள் 3ம் இந்த வருஷம் பயிற்சி ஆகுது. சனி பயிற்சி மார்ச் இறுதியில நடக்குது, மே மாதம் குரு பயிற்சி நடக்குது, ராகு கேது பயிற்சியும் மே மாதம் நடக்குது. 2024ல ஒரு சரியில்லாத எல்லா ராசிகளுக்கும் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். துலாம் ராசிக்கு முதல்ல எடுத்ததே முத்துங்கிற மாதிரி முதல் கிரக பயிற்சியை அற்புதமான பலனை கொடுக்குற மாதிரி அமைய போகுது சனி பயிற்சி. சனி பயிற்சியில சனி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். சனிங்கிற கிரகம் 12 இடங்கள்ல 3 இடங்கள்ல இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை கொடுப்பார், 6ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை கொடுப்பார், 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல பலனை கொடுப்பார். இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல வரப்போகுது. 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு அற்புதமான ஒரு இடம். சனி பகவான் உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைக்க வந்திருக்கார், உங்களுடைய நோய் தொந்தரவுகளை எல்லாம் தீர்க்க வந்திருக்கார், உங்களுடைய எதிர்ப்புகளை அடக்க வந்திருக்கார் சனி. அதனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு அற்புதமா இருக்க போகுது. இது வரைக்கும் ஒரே கடன் தொல்லை, பொருளாதாரம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், கடன் தான் வாங்க முடியும். ராகு வேற ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருந்து சுப ராகுவா செயல்பட்டு உங்களை கடன் வாங்குற சூழ்நிலையும் ஏற்படுத்துறார், கடன் அடைக்கிற சூழ்நிலையும் ஏற்படுத்துறார். இப்படி இரட்டிப்பு பலனை கொடுக்கிற ராகுவால உங்களோட கடன்களை முழுசா உங்களால அடைக்க முடியல. ஒரு கடனை அடைச்சா இன்னொரு கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. எதிர்ப்புகளும் அப்படிதான். உங்களுக்கு ஒரு எதிர்ப்புகளை அடக்குனா இன்னொரு எதிர்ப்புகள் வருது, அதை அடைக்க முடிச்சா இன்னொரு எதிர்ப்புகள் வருது. அந்த மாதிரி எதிர்ப்புகளை கொடுத்து, நோய்களை கொடுத்து, கடன்களை கொடுத்து அதை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு அமைப்புல ராகு இருக்கார். ஆனா இந்த சனி 6ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுடைய கடன்கள் எல்லாம் தீர்க்கிற அமைப்பு. கடன் இந்த 3 வருஷத்துக்குள்ள 2025, 2026, 2027 ஜூன் வரைக்கும் இந்த 3 வருஷமும் சனி 6ஆம் இடத்துலதான் இருக்க போறார். அதனால பெரும்பாலான கடன்களை நீங்க அடைச்சிடுவீங்க. நோய் தொந்தரவுகளும் அப்படிதான். அப்பப்ப வயதானவர்களுக்கு ஏற்படுற நோய் தொந்தரவுகள் கூட இப்போ தலை தூக்காம அடங்கி இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த அலைச்சல்கள், விரயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி முதல் 3 மாதங்கள்லயே உங்களுக்கு மாற்றங்கள் வர தொடங்கிடும். அடுத்ததா இன்னொரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கு. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி நடக்குது இல்லையா? அந்த சமயத்துல குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு மாற போறார். 9ஆம் இடம்ங்கிறது ஓஹோன்னு இருக்க போற ஒரு இடம். உங்களுக்கு பாக்கியங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்க குரு 9ஆம் இடத்துக்கு வரார். 9ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே குரு பார்க்க போறார். உங்களுடைய 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்த போறார். இதெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி. அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லா சூப்பரா இருக்க போகுதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடலாம். அடுத்ததா ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது மே 18ஆம் தேதி. ராகு கேது பயிற்சியும் ராகுவும் உங்களுக்கு
கேது 11ஆம் இடத்துக்கும் ராகு 5ஆம் இடத்துக்கும் மாறப்போறார். இதுவும் ஒரு நல்ல கிரக அமைப்பா இருக்கு உங்களுக்கு. கேது 11ஆம் இடத்துல வர்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை வளர்க்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னா கூட குருவோட பார்வை ராகுக்கு கிடைக்கிறதுனால 5ஆம் இடத்தை அவ்வளவா ராகு கெடுக்க மாட்டார். என்ன குழந்தைகளுக்கான ஒரு சுப பிரிவுகளை ஏற்படுத்துவார். சின்ன குழந்தைங்களா இருந்தா ஹாஸ்டல்ல போய் படிக்கிறது, வேலைக்கு போகிற பையனா இருந்தா வேலைக்கு போறது, திருமணமாகிற வயதுல இருக்கிற குழந்தைகளுக்கு திருமணமாகி வெளியூருக்கு அனுப்புறது, இந்த மாதிரி ஒரு சுப பிரிவுகளை தான் குரு பார்த்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால இந்த 2025ஆம் வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. ஏப்ரல் மாதத்திலிருந்தே உங்களுக்கு மாற்றங்கள் மெதுவா ஆரம்பிச்சு மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகள் வேகம் எடுத்து நடக்க தொடங்கிடும். அதனால 2025ஆம் வருடம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமா இருக்கு. நீங்க எதை செய்யணும்னாலும் பிளான் பண்ணிக்கலாம். இந்த 2025ஆம் வருடம் ஒரு வீடு கட்டுற வேலை, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு உங்களுடைய ராசியை பார்க்க போறார். ராசியை பார்த்துட்டாலே குரு உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், உங்களுடைய மனசு அப்படியே புத்துணர்ச்சியா இருக்கும், ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி. அதனால நீங்க எந்த காரியத்தையும் எதை பிளான் பண்ணியிருந்தாலும், ஒரு நீண்ட நாள் பிளான் இருந்தது, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு வேலைக்கு போறதுக்கோ, வேலை மாற்றம் ஏற்படுத்துறதுக்கோ, புதிய கிளைகளை உருவாக்குறதுக்கோ, ஏதாவது ஒரு லாங் டேர்ம் பிளான் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிளானை இந்த வருஷம் நீங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏற்ற வருடம் இந்த 2025ஆம் வருடம். அதனால துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2025ஆம் வருடத்தை நல்லபடியா உபயோகப்படுத்திக்கலாம். நீங்க ரொம்ப உற்சாகமாகவும் ஆவலோடையும் இந்த 2025ஆம் வருடத்தை எதிர்பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.